செப்டம்பர் 15 இன்றைக்கு சுயமரியாதை இயக்கத்தின் தலைவர், சுயமரியாதை மண்ணுக்கு சொந்தக்காரர் சவுந்தரபாண்டியனார் அவரின் பிறந்த நாளில் அவர் நினைவை போற்றுவேன். சுயமரியாதையோடு எல்லோரும் சமமாக வாழ்வதற்கு அவர் பிறந்த நாளில் நாம் உறுதியேற்போம் என்ற கருத்தோடு இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் நமக்கெல்லாம் பாட்டாளி சொந்தங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை தந்திருக்கிறார். சமீப காலமாக நடந்து வந்த குழப்பங்களுக்கு அது பதிலாக அமைந்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு அங்கீகரிக்கப்பட்ட பொதுக்குழுவாகவும் அதில் எடுக்கப்பட்ட தீர்மானம், அதாவது கட்சியின் தலைவர், செயலாளர், பொருளாளர் இவர்கள் எல்லாம் ஆகஸ்ட் 26 வரைக்கும் இந்த பதவியில் நீடிப்பார்கள் என்ற தீர்மானத்தையும் அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் கடிதத்தை அனுப்பியிருக்கிறது. அந்த கடிதத்தை, ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்களா சொல்லிக்கிறீங்க, நீங்களா பொதுக்குழுன்னு சொல்லிக்கிறீங்க, இதுக்கான ஆதாரம் என்னன்னு அந்த ஆதாரமாக இன்றைக்கு செய்தி தொடர்பாளர் அதை கொடுத்திருக்கிறார். அதை பாட்டாளி சொந்தங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு வரவேற்று எல்லா பக்கத்திலும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய உற்சாகத்தை தந்திருக்கிறது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரின் கீழ் செயல்படுவதற்கும் அந்த தலைமையின் கீழ் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது. கொஞ்சம் சந்தேகத்தோட யாரெல்லாம் இது கட்சியா அப்படின்னு எந்த பக்கம் அணி அப்படின்லாம் பேசிட்டு இருந்ததெல்லாம் இனிமே விட்டுட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அது ஒன்றுதான். அதன் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். அந்த தலைமையில் தான் வருகின்ற தேர்தலை பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்கொள்ளும் என்பதனை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியோடு ஊடக நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்கின்றோம். பாட்டாளி சொந்தங்களுக்கு இதுவரையும் இருந்த குழப்பங்களை விட்டுவிட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் நாம் ஒருங்கிணைந்து களம் காண்போம் என்று அழைப்பையும் இந்த தருணத்தில் விடுக்கிறோம். இது கூடுதலான ஒரு தகவல். இதுவரைக்கும் நடைப்பயணம் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் போகிற இடமெல்லாம் பெருங்கூட்டமும் மக்களுடைய எழுச்சியாகவும் வரவேற்போடும் இது வந்துட்டு இருக்கிறாங்க. சித்திரை மாநாடு, முழுநிலவு மாநாடே அவரு கீழ் வேலை செய்வதற்கு, பணிபுரிவதற்கு, தலைமை ஏற்பதற்கு எல்லாரும் தயாராக இருப்பாங்க. மிகப்பெரிய நிரூபணம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே குழப்பம் ஆரம்பிச்சிருச்சு. அது சித்திரை முழு நிலவு மாநாடு மிகப்பெரிய நிரூபணமாக அமைந்தது. ஏன்னா அதை தலைமையேற்று நடத்துவது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இதுவரைக்கும் எந்த குழப்பத்தையும் பற்றி கவலைப்படாமல் மக்கள் பணியை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டு இருக்கிறார். அதுக்கு மக்களும் உடன்பட்டு கூட வந்து நிற்கிறாங்கிறது தான் மிகப்பெரிய சாட்சி. எப்பயுமே உணர்வு ரீதி மட்டும் பத்தாது, ஒரு ஆதாரபூர்வமாக சாட்சிபூர்வமாக வேண்டும் என்று எல்லாம் கேட்டனால அதையும் முறைப்படி செய்து கொடுத்திருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி ஜனநாயக ரீதியில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையின் கீழ் சட்டப்படி ஜனநாயக ரீதிப்படி என்னெல்லாம் செய்யணுமோ அதை சரியாக செய்து நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதா இதோட. அவங்க இன்னைக்கு செய்தி தொடர்பாளர் பாலு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைவர் என்று ஏற்றுக்கொண்டவர் மட்டும்தான் கொடியை பயன்படுத்த முடியும் என்று அறிவித்திருக்கிறார். இது மிக முக்கியமான தகவல். என்னை பொறுத்த வரைக்கும் ஐயா பேரை சொல்லி நீங்க நடத்தினாலும் அதுவும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் கீழே நடக்கிறதா தான் செய்தியாகும், பதிவாகும். பாமக என்பது தலைவராக கொண்டிருக்கிற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைவர் இயங்குவது தான் நீங்க யாரு நடத்தினாலும். ஆனா இதுல ரொம்ப குறிப்பா இந்த கட்சியை பிளவுபடுத்த வேண்டும், இதில் அன்புமணி தலைவராக இருக்கக்கூடாது என்ற முஸ்லிம்களோடு சில பேர் செயல்படுறாங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து காப்பாற்ற செயல்பாடு தான் இப்ப நகர்ந்து வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வேண்டாம் என்பது கூட கிடையாது. கட்சியவே ஒண்ணும் இல்லாம ஆக்கணும், இல்ல திமுக கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு நடைமுறையோட சில பேர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்களா, அதுக்கு தான் இப்போ முழுமையா பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அவர்கள் மிகப்பெரிய விஷயத்தை கையில் எடுத்து எல்லாத்தையும் ஜனநாயக ரீதியான சட்ட ரீதியாக அதை செயல்படுத்தி முடித்திருக்கிறார். எல்லாருக்குமே இப்ப சாமானியனுக்கு இன்னைக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கு. இந்த 4 மாசங்கள்ல ஏப்ரல்ல இருந்து முதல்ல கூட யாரும் சந்தேகப்பட்டாங்க, இப்ப எல்லாருமே உறுதிப்படுத்திட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும், யாரும் அவங்களை அணுகாம இப்ப விலகி போய்கிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒரு சிலர் தான் அவர்களால் ஆதாயம் அடைந்தவங்களும் அவங்க பின்னாடி நிக்கிறாங்களே ஒழிய, அது இன்னும் கொஞ்சம் நாள்ல அது தொடர்ச்சி ஆதாயம் கிடைக்காதுன்னா அதுவும் கலண்டு போயிடும். அவ்வளவுதான். அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். பொதுச் செயலாளர், பொருளாளராக ஆகஸ்ட் 26 வரைக்கும் இந்த பொறுப்பில் நீடிக்கிறோம் என்கிறதா மிக முக்கியமான தகவல். அந்த தகவலை நாங்கள் சரி அவர் தான் கேட்டாரு,
இது சட்ட ரீதியா தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சாங்கிறதுக்கு ஆவணம் கொடுங்கன்னு கேட்டாரு. பொய்ன்னு அவர் நிரூபிக்கட்டும். 2026 ஆகஸ்ட். ஏன்னா வழக்கமா ஏப்ரல்ல பதவிக்காலம் முடியும், 1 வருடம் அப்படிங்கிறது. ஆனா அந்த நேரம் வந்தா தேர்தல் வரும், அதுல குழப்பங்கள் வரும். தேர்தல் முடிஞ்ச பிறகு பதவிக்காலம் மாறும், அதுக்கான தேர்தல் நடக்கும், உள்கட்சி தேர்தல் நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில பொதுக்குழுல இதுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நிறுவனரை நீங்க அது நீடிகள், அது மாற்றவே முடியாது. அவர் தான் உருவாக்குனாரு, அவர் தான் இயக்குறாரு, 40 வருடங்கள் அவர் தான் எங்களை நடத்தி சென்றிருக்கிறாரு. இனியும் ஒரு நிறுவனம் வழிகாட்டுறதுக்கு நாங்க அவர் உடன்படுறது தயாரா இருக்கிறோம். ஆனா சில பேர் பேச்சை கேட்டு நடக்கிற போது நம்ம அதை ஒத்துக்க முடியாது. நீங்க சாதாரணமா சொன்ன போது நீங்க ஒரு மீடியாவை கூப்பிட்டு இவர் செயல் தலைவர்னு அறிவிக்க முடியாது. நீங்க ஒரு மீடியா வழியா ஒரு தலைவரை மாற்ற முடியாது. அதுக்கான ஜனநாயக முறைப்படி வேணும். அதனாலதான் நாங்க எல்லாரும் கொந்தளிச்சதை ஒழிய வேற எதுவும் காரணங்கள் இல்லை. இல்ல அதுவும் ஜனநாயகப்படி ஐயா வழி நடத்தி அதை செய்திருந்தாருன்னா கூட எல்லாரும் கருத்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அது இல்லாம போனதான் பிரச்சனை. இன்னைக்கு பொதுக்குழுவுல எல்லாரும் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தினாங்க. அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து. அவர் நிறுவனருங்க, நாங்க அவரை நீக்கிறதுக்கான முடிவை எடுக்க மாட்டோம். எனக்கு அது அப்படியான அபிப்பிராயங்கள் கண்டிப்பா கட்சியில கிடையாது. கட்சியின் நிறுவனர் அதை நீங்க எந்த காலத்துல கொண்டு எந்த சட்டங்களும் கொண்டு எதுவுமே அடிக்க முடியாது. அவர் தான் உருவாக்குனார், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா உருவாக்கி அது ஒரு இயக்கமான பிறகு அது மக்கள் கையில வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் மட்டும் நடத்தல, பல பேர் சேர்ந்து, பல பேர் தியாகங்கள், பல பேர் உழைப்பு, பல பேருடைய வழிநடத்தல்கள், இதெல்லாம் சேர்ந்துதான் இயக்கம் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது இனி தனி மனிதன் முடிவெடுக்க முடியாது. நான் உருவாக்குனேன், நான் தான் செய்தேன்னு சொல்ல முடியாது. அதனால சட்டம், தேர்தல் ஆணையம் சட்ட ரீதியாக ஜனநாயக அடிப்படையில் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நாம் கடைபிடிக்கிறதா மாதிரி. இந்த அறிவிப்பு உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கு. ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் யார் கொடுக்க முடியும்? தலைவர் தான் கொடுக்க முடியும். அவங்களா அறிவிச்சுக்கிட்ட ஐயா அதுல கொடுக்க முடியாது. அவர் நிறுவனர் மட்டும்தான், அவர் தலைவர் அல்ல. அப்ப அது கொடுக்க முடியாதுங்கிற போது கூட்டணியை அவர் பேச முடியாது. கோகாமணி அவர் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் சைன் பண்ணுவாரு. நியமன கடிதங்களுக்கே அவர் தான் சைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்த பிறகு ஐயா சைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. தலைவருக்கு அதுக்கான சைன் பண்றதுக்கான இதே கொடுக்கல. அது அந்த சிக்கல்கள் தான் தொடர்ந்து தலைவர் தான் முடிவெடுப்பாரு. ஆனா நீங்க அதுலயும் கவனிச்சுக்கணும், தலைவர் மட்டுமல்ல, பொதுக்குழு சேர்ந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிறார். தலைவர் தலைமையிலான பொதுக்குழு அதை முடிவெடுக்கணும். இந்த அவர் வழிகாட்டுதல்களை சொல்லலாம். அது உடன்பாடா இருக்கு, பொதுக்குழுக்கு உடன்பாடா இருக்கிற பட்சத்துல அது கேட்டுக்கொள்ளும். எல்லாமே ஜனநாயக அடிப்படையில தான். நாங்க நிறுவனரை ஒதுக்கவும் இல்லை, விளக்கவும் இல்லை. எங்களுக்கு கட்சியின் நிறுவனர் மேல் மரியாதையும் மதிப்பும் அவருடைய உழைப்பின் மேல் எல்லாமே இருக்கிறது. அவர் இருக்கிறார். அப்போ அவரோட வழிகாட்டுதலுக்கு சொன்னா கேட்கறதுக்கு அந்த பொதுக்குழு ஜனநாயக அடிப்படையில தான் அதை முடிவெடுக்க முடியும். இதுலயுமே தனி மனித முடிவுகள் செயல்படாது. அதுதான் சொன்னேன், நீங்க தனி மனித முடிவுகள் செயல்படாது. அப்ப நீங்க திலகமா, அப்ப நீங்க கட்சி யார் சொல்றாங்களோ அவங்க சொன்னி தான் கேட்குறீங்களான்னு கேட்பீங்களா? அப்படி இல்லை. நீங்க தனி மனித முடிவுகள் செயல்படாது. நீங்க உங்க கருத்தை சொல்லலாம், எல்லோரும் சேர்ந்து ஒத்துக்கொள்கிற போது தான் அந்த இயக்கத்தோட முடிவா மாறும். அப்படி அது இனிமே அவர் நீக்க முடியாது. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இயக்கமாக மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைமையில் இருக்கிற கட்சி தான் இருக்கிறது என்பது போல தலைவர் தான் நீக்கிறதையும் இது பண்றதையும். இதுவரைக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யாரையுமே ஐயா கிட்ட போய் சேர்ந்தாங்கிறதுக்காக அவர் நீக்கவே இல்லை. ஐயா வேணும்னு நினைச்சவங்களும் மரியாதையோட தான் நடத்திட்டு இருக்கிறார். ஆனா உள்ள நினைக்கிற இது புரியலைன்னா அதுக்காக நம்ம அவங்கள குற்றம் சொல்றதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஐயா வேணும்னு நினைச்சவங்களும் அவர் மரியாதையோட தான் நடத்தியிருக்காரு, நீக்கவே இல்லை. கட்சிக்கு விரோதமா யார் செயல்பட்டாங்களோ அவங்க மட்டும் தான் நீக்கிறாங்க. அதுல எம்எல்ஏ யாரும் கரூர் பாஸ்கரனும் முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க.